and welcome back to our channel guys. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 3. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வெளியில போறோம். இப்பதான் பல்லு விளக்கி மூஞ்சியெல்லாம் கழுவி இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு வெளியில போயிட்டு ஃபால்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ரிவர் போலான்னு ஒரு பிளான். மார்னிங்கே வந்துட்டு குளிக்கிறக்கு அங்கே போகலாம். அம்மா இன்னும் ஃப்ளாஸ்க்கை தள்ளி விட்டுருப்பேன். அங்கே போகலான்னு ஒரு பிளான். இப்போ அங்கே தான் போகிறோம். உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க போகலாம். டே பிகின்ஸ் நவ். டே 3. வாங்க போகலாம். எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டில் வெளியில் நின்றுட்டுருக்காங்க. டீயை குடிச்சிக்கலாமா? லேட் ஆகிடுச்சுன்னா வந்து குடிச்சிக்கலாம். எல்லோரும் வெளியிலே போயிட்டாங்களா? அவ்வளோதான், நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இட்ஸ் டைம் டு பாத். இங்கே பாருங்க, இந்த பக்கம் இறங்குறதுக்கு அந்த அளவுக்கு வழி இல்லை. ஸோ இந்த பக்கம் தான் வழி இருக்குது. இங்கே பாருங்கள், சும்மா தரமான சம்பவமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு எல்லாம் வெளியில் வருவாங்களான்னு தெரியல. நான் உள்ளே போனோன்னு பயங்கரமாக சில்லாக இருக்க போகுது. ரூம்லேயே வந்து ஃபேஸ் வாஷே பண்ண முடியல, அந்தளவுக்கு தண்ணி நல்லா சில்லாக இருந்தது. இப்போ போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு யானை சவாரி போயிட்டுருக்கு. அண்ணனும் தம்பி போயிட்டுருக்காங்க. என்னம்மா, நீ எல்லாம் ஆல்ரெடி குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ சேஃபான இடமா பார்த்து செட்டில் ஆகிட வேண்டிதான். அகெயின் இங்கே பாருங்கள் எவ்வளோ தேயிலை இருக்குன்னு. இங்கே ரிவர் இருக்குது, இங்கே வந்து தேயிலை விவசாயம் பண்ணுறாங்க. ஆளுக்கு முன்னாடி ஒரு ஆள் ஆவாங்க சில்லி வந்துட்டு. நான் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சீனரி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக, நடுவில் தண்ணி ஜில்லுன்னு. அதே மாதிரி வெயிலும் நல்லா அடிக்குது. சூரியன் வந்து சுட்டெரிக்குது, ஆனால் தண்ணி வந்து அவ்வளோ சில்லாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூரியன் நல்லா அடிக்கிறாரு, ஆனால் தண்ணி ஜில்லுன்னு இருக்குது. ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது. உள்ளே இறங்க முடியல, அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படியே ரம்யமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் இங்கே ஃபீல் பண்ணேன். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த வியூ. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட தண்ணி சில்லுன்னு இந்த மாதிரி ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை நான். ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். தண்ணியோட சவுண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. நான் சீரியஸ்லி தண்ணி ரொம்ப ரொம்ப சில்லாக இருந்தது. இவ்வளோ சில்லான வாட்டரில் நான் இது வரைக்கும் குளித்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அவ்வளோதான், சன் கிஸ்ஸிங் மார்னிங் இது. இப்போ போய் தண்ணிக்குள்ளே பயங்கரமாக ஆட போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். நான் வந்து குளிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் தண்ணிக்குள்ளே போய் ஆட போகிறோம். ஆடிட்டு வந்து காமிக்கிறேன். குளிச்சு முடிச்சாச்சு. அண்ணி மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காங்கடா. 3, 2, 1 வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம். புட்டு, இது பார்த்தீங்கன்னா கடலக்கறி. அது புட்டுக்கு கடலக்கறி தானே. கருப்பு சுண்டல் போடுவாங்கன்னு பார்த்தா வெள்ளை சுண்டல் போட்டாங்க. பரவாயில்ல, இது ஓப்பன் பண்ணுங்க. இது எல்லாமே கஸ்டமைஸ்டு மெனு தான், நம்ம சொல்கிறத அவங்க செஞ்சு தர்றாங்க. தேங்காய் சட்னி, வடைக்கு சட்னி, உளுந்த வடை. இது இது சாம்பார், கத்திரிக்காய் கேரட்லாம் போட்டு சாம்பார். அதுக்கப்புறம் தோசை. இதெல்லாம் பார்த்தோன்னே பசிக்குது தண்ணியில் ஆடினதுக்கு. இப்போ இதுங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் டைம். சூப்பரான காம்பினேஷன். ஆக்சுவலாக இதுக்கு பதிலாக இன்னும் ஒயிட் சுண்டலுக்கு பதிலாக பிளாக் சுண்டல் போட்டால் என்ன நல்லா இருந்திருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சின்ன குட்டி தூங்கிட்டு இருக்கு, பெரியவங்க இருக்கான். வாங்க உள்ள போலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் நல்ல தரிசனம் முடிச்சுட்டு முருகன் திருக்கல்யாணம்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னொரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், பாலாஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அந்த கோவில் பூசாரி அவங்களுக்கு கொரோனா வந்தனால கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பப்ளிக் அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்க ஒரு கோவில்.
ஸோ அதனால் பெர்மிஷன் இல்லை, லாக் பண்ணிட்டாங்க. அது நம்ம சேஃப்டிக்கு தான் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வெளியிலே நின்றுட்டுருக்கோம். அந்த பக்கம் இருக்குது. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் 1 கிலோமீட்டர்ஸ் போகணும். அது எங்கெங்க சாப்பிட போகிறாங்க? பிரசாதம் கொஞ்சம் வாங்க, போதும். தம்பிக்கு மட்டும் ஊட்டி விடுங்க. அவ்வளோதான். இங்கே லொக்கேஷன் நல்லா இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். நான், அண்ணி, பாப்பா 2 பேர் எல்லோரும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். இப்போ ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு குட்டி டீ கடையில் சாயா குடிச்சிட்டு இருக்கோம். ஹாய் ஃபேமிலி, எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லு. இங்கே சொல்லு. ஓகே, டெம்பிளுக்கு போகல, அதனால வேறு எங்கே போகலான்னு யோசிச்சு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். மரத்தடியில் உட்காந்து போகும்போது காமிக்கிறேன். அவ்வளோதான், தங்கியிருக்க ரூமுக்கு வந்தாச்சு. லஞ்ச் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நாங்கள் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ட்ரிப் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. 3 days வந்து ஃபன் பண்ணியாச்சு. 2 nights and 3 days. இப்போ போகிற வழியில் ஏதாவது ஸ்பாட் இருந்ததுன்னா பார்த்துட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. குட்டீஸ்லாம் வெளியே விளையாண்டுருக்காங்க. அந்த கேப்பில் வந்துட்டு நான், அண்ணி, அம்மாலாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். மேலே வந்து அத்தை மாமாலாம் மேலே ஸ்டே பண்ணியிருக்காங்க மாடியில். நாங்கள் குட்டீஸ் வச்சுருக்கனால கீழே இருந்தோம். ஸோ மாடியில் அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம சொன்னதை தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லஞ்சுக்கு வந்து ஹெவியாக வேண்டாம், லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நான்வெஜ் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து வெஜ் பிரியாணி அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, மீல் மேக்கர் வெஜ்ஜீஸ்லாம் போட்டு அட்டகாசமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இவங்களோட பிக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேற்று வந்து பச்சடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஊறுகாவாகவே இருக்குது. நேற்று வந்து நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இது வந்து எலுமிச்சம்பழ ஊறுகாய். இது ரசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்து தயிர் பச்சடி. அடுத்து இது 65. ஐயோ, ரொம்ப நேரம் ஆச்சாட்டு இருக்குது. எல்லாம் வதங்கி போச்சு. மூடி வச்சுட்டாங்க. கப்புன்னு மூடக்கூடாது. எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்லாம் செஞ்சிங்கன்னா மூடி வைக்கக்கூடாது. இப்படி காற்று கொஞ்சமாக இருக்கணும். அப்போ தான் அதோட கிறிஸ்பினஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து அப்படியே வேர்த்துருங்க. பாருங்கள், வேர்த்து போச்சு. ஓகே, நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஒயிட் ரைஸு. அதில் என்னங்கம்மா? சாம்பார். சாம்பார் மாதிரி புளிக்குழம்பு பாட்டுறது. புளிக்குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம், பிரியாணி, பன்னீர் கிரேவி வைக்க சொல்லியிருந்தோம். பன்னீர் கிரேவி. அது ஒயிட் ரைஸ், பன்னீர் கிரேவி, ரசம், பச்சடி, ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு 65 பிரியாணி. ஸோ இதுதான் லன்ச் மெனு. தங்கம் ஜாலியாக இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர் செல்லம். ஓகே செல்லம். மார்னிங் நாங்கள் எந்திரிக்கும் போது எப்படி இருந்ததுன்னா, டேய் மெதுவாடா, இப்படி ஒரு பிளேஸில் நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்குது. பட் நாங்கள் காலையில் எந்திரிக்கும் போது இப்படி இல்லை. அப்படியே செம்ம க்ளவுடியாக அப்படியே வந்துட்டு பனி பொழியறது அப்படியே தெரிஞ்சு. இந்த விண்டோலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாக ஊற்றுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. மல்லாக்கப்படுத்தி விட்டதை பார்த்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒர்க்கிங். ஓகே. ஆரியன் என்னடா இது, என்னடா பண்ணுற? விசிட்டர் வந்தார். இப்படி தான் நடந்து போனார். இது பார்த்திங்கன்னா கருப்பு மங்கி அழகாக க்யூட்டாக இருந்தது நடந்து போகும்போது. தெரியுதா? எங்கள் அண்ணன் பாருங்கள், இன்னொரு மங்கின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. எங்கே நிறையா இருக்கு? எப்படியா கதவை சாத்திட்டு விடியா? சரி, ரூம்குள்ள வந்துட போகுது. மாடியில் நிறையா இருக்குதாம்மா, வாங்க போகலாம். மாமா எங்க? நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் எங்க? ஐயோ, நிறைய பேர் இருக்காங்க. இந்த அங்கே ஒன்று ஜம்ப் பண்ணுது, ஒரு குட்டி. வராதுங்க மாமா, இத்தனை பேர் நிற்கிறோம்ல. என் பையன் இங்கே விட்டு ஆரியன் ஒடியா இங்கே.
இதுதான் சிங்கவால் குரங்கோ? ஆமாம், இதுதான் சிங்கவால் குரங்கு. மூஞ்சி சிங்கம் மாதிரி இருக்கு சிதி. ஆனால் வாழை ஏன் சிங்கவால்னு சொல்கிறாங்க? வால் தான் அப்படி இருக்கும். ஏய் மூஞ்சி எங்கே பாரு, இங்கே பாரு. அது பாப்பா எங்கே இருக்கா? டேய் வராதுடா, அந்த பக்கமாக நடந்து போகுதுடா. நம்ம கூட்டமாக இருக்கனால மோஸ்ட்லி வராது. தனியாக இருந்தா பாரு, அங்கெல்லாம் பாரு குட்டியோடலாம் உட்காந்துருக்கு. இந்தா அந்த மேலே உட்காந்துருக்கு பாரு. அட அங்கே பாருங்க, அதில் குட்டி எங்க? அது மடியில் உட்காந்துருக்குது. ஆமாம் உட்காந்துருச்சு மடியில். செம க்யூட்டாக இருக்குது. 4 பழம் எடுத்துருந்து கொடு. க்யூட்டாக இருக்கா? பயங்கரமாக எல்லாம் குதிச்சு நம்ம ரூம் பக்கமாக தான்டா போகுது. நீ உன் கதவை புட்டினியா? மங்கியெல்லாம் உள்ளே வந்துருச்சுன்னு துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் இப்போ கதவை லாக் பண்ண சரி, உள்ளே வந்துட போகுது. பிள்ளைங்க பயப்படுது. அவ்வளோதான், சாப்பாட்டை போட்டு ஒரு ஓரமாக வந்துட்டேன். டைனிங் டேபிள் உட்காந்து இவன் எப்படியும் சாப்பிட மாட்டான். நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். அதனால் இவனுக்கு ஊட்டிக்கிட்டு நானும் சாப்பிட போகிறேன். ஆரியனுக்கு வா, அப்புக்கு வாங்கிட்டு போ. மங்கி வருதா? மங்கி வந்து நீ போனேன்னா தான் வரும். இங்கே ஒடியாந்துரு ஆரியன், ஒடியாந்துரு ஆரியன். அங்கெல்லாம் மங்கி இருக்காது ஆரியனுக்கு. வா ஆரியன், அப்புக்கு வாங்கிக்கோ. ஒரு வாய் வாங்கிட்டு போ. முடியா முடியா முடியா. இந்தா ஒரு வாய் வாங்கிக்கோ. சரி, அது இருந்துட்டு போகுது. பிரியாணி என்னங்க? பிரியாணி அப்புறமா இருந்துக்கலாம். அப்படியே நானும் அவனும் சாப்பிட்டுட்டு பேக் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ஜாலியா? இப்போ தான் இங்கே ஒரு சம்பவம் நடந்தது. நான் மாங்காய் ஃபஸ்ட்டு டே வாங்கினேன். அந்த 2 மாங்காய் இங்கே வச்சுருந்தோம். தம்பிக்கு பாப்பாக்கெல்லாம் பால் சுடுதண்ணி எல்லாம் வச்சுருந்தோம். தெரியாமல் எங்கள் அண்ணன் இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஒரு மங்கி அழகாக அதை எடுத்துட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிடுச்சு. நான் கத்தில் அது பயந்துருச்சு, எங்கேயோ போயிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் மறுபடியும் வந்தது. மாங்காவை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. எல்லாம் கத்துற தெரிச்சோடுச்சு. குட்டீஸ்லாம் இருக்கும் ஏதோ பண்ணிருமோன்னு சொல்லிட்டு நான் கத்துல மங்கி பயந்து ஒரே ஓட்டம். மங்கியோட ரியாக்ஷன் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஏமா நீங்கள் பார்க்கவே இல்லை? நானும் பாப்பா அண்ணி தான் இருந்தோமா? இது ரெகுலராக நடக்கிற விஷயம்தான். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட நேம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஏரியாவோட நேம் பார்த்திங்கன்னா பனி படரும் பகுதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்கே நல்லா அந்த பனி படறது நல்லா தெரியும் மார்னிங்கில் ஈவினிங்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு தெரியலை, பட் ஸ்டில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சுற்றிலும் பச்சை பசேல்னு மேகம் நல்லா அப்படியே கீழே இறங்கி ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் இதை வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கோயிலும் ரொம்ப விசேஷமான கோயில்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகலான்னு நினச்சோம், பட் டைம் ஆயிடுச்சு, கீழே இறங்குறதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பனி அப்படியே படர்ந்து இருக்கிறது நமக்கு லைட்டாக தெரியுது. மார்னிங் இல்லை ஈவினிங் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். இப்போ இதை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த வியூ தான். நான் டூர் போனேன் ஓகே, பட் உங்கள் எல்லாருக்கும் இந்த இடத்தெல்லாம் காமிக்கணும் அப்படின்றது தான் இந்த விலாகோட பர்பஸே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் சொல்லவே தேவையில்லை, அதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது என்னால். அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் வாவ்னு, நான் கண்ணால் பார்க்கும்போதும் அழகாக இருந்தது, வீடியோவில் பார்க்குறக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு டைமும் வாவ் அப்படின்னு சொல்லிகிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன் வீடியோ. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மலைகளுக்கு நடுவில் குட்டி குட்டி வீடு, ஃபேக்ட்ரி, ரெசார்ட்டு அழகாக இருந்தது. இந்த பிளேஸ் ரொம்ப நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ரொம்ப அஃபோர்டபுள் கூட. ரொம்ப குறைவான பட்ஜெட் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த 3 நாளுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளேசஸ்ஸு. அவ்வளோதான், நாங்கள் மேலேருந்து கீழே வந்தாச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் பொள்ளாச்சிக்கிட்டே இருக்கோம். என்ன இடம்? வேடசந்தூரா? ஓகே, ஆல்மோஸ்ட் பொள்ளாச்சி வந்துட்டோம். இப்போ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் டைமு. உள்ளேயே உட்காந்துருந்து இவங்கெல்லாம் பண்ணுற சேட்டை தாங்க முடியல. அதனால் ஒரு டீ பிரேக் போயிட்டு இங்கே தான் போகிறோம். ஆப்போசிட்டில் ஒரு கடைக்கு போகிறோம், போயிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:10 ஆகுது. நான் காஃபி ஷாப் போயிட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே செம க்ரௌடாக இருந்தது. லிட்ரலி நாங்களே வெளியில் நின்று தான் குடித்தோம்.
உள்ளுக்குள்ளே போகிறக்கே இடம் இல்லை, அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்தது. அதனால நான் உள்ளே எதுவும் ஷூட் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். டின்னரும் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிடல, நிறுத்தினா லேட் ஆயிரும்னா பிள்ளைங்களும் தூங்கிட்டாங்க. ஸோ டின்னர் வாங்கிட்டு வந்துட்டோம், வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரியனும் வந்து இங்கே விளையாண்டுருக்காரு. மீதி 2 குட்டீஸும் தூங்கிட்டாங்க. இவனு தூங்கிட்டு இருந்தான், வந்து தூக்குனதும் எந்திரிச்சிட்டான். ஸோ இன்றைக்கி நைட்டு சிவராத்திரி தான், எப்போ தூங்குவான்னு தெரியல. அவ்வளோதாங்க, இன்னையோட vlog இதோட முடிஞ்சுது. இந்த சீரீஸ், அதாவது வால்பாறை சீரீஸை 3 வீடியோவாக போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை டேக் கேர். ஃபைனலாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹிண்ட், நாளைக்கு என்ன வீடியோ வரப்போகுது. நாளைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ வரப்போகுது. என்ன நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா, அமேசான்லேருந்து நமக்கு வந்து ஒரு கொரியர் வந்திருக்கு, iPhone 11. நாளைக்கு அதை தான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே கைஸ், பை டேக் கேர்.